ஆனால் தேவனுடைய அறிவு என்ன தெரியுமா? ஒன்றுமில்லாதிலிருந்து ஒன்றை உருவாக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் முடியும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் சகலத்தையும் நீங்கள் இன்று பெற்றுக்கொள்வீர்கள். சந்தேகம் வந்துடுச்சுன்னா அவிசுவாசம் வரும். அவிசுவாசம் வந்துட்டா சர்ச்சில் வந்தால் பாட மாட்டாங்க, சர்ச்சில் வந்தால் உருன்னு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள சந்தேகம் அவிசுவாசம் அப்படியே பொங்கிட்டு இருக்கு. இந்த சந்தேகமும் அவிசுவாசமும் கடைசியாக என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 1:20 இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான். பேச முடியாத, பேசக்கூடிய திறனை இழந்து போனான் சகரியா. நிறைய பேரால பாட முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. சந்தேகம், பயம், ஒரு மாதிரி கலக்கம். ஆனால் வார்த்தை வருது, பாட்டிலே வரும். நான் கர்த்தர் உன்னை தூக்குறாரு, உன்னை ஆதரிக்க. பாட்டு பாடினா ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஆனால் பாட விடாம மாட்டான் பிசாசு, வாயை கட்டி போட்டுரும். ஆனால் வெளியே போனால் நல்லா பேசுவாங்க. இங்கே பாருங்க, எங்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, எங்கள் அப்படி இருக்கா, எங்கள் இப்படி இருக்கா அப்படின்னு நல்லா பேசுவாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் வந்தால் பேசவே முடியாது, பாடவே முடியாது. ஏன் தெரியுமா? உள்ள அவ்வளோ சந்தேகம் கிடக்கு, அவ்வளோ அவிசுவாசம் கிடக்கு. அதனால தான் பேச முடியல, பாட முடியல, தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியல. ஏன் தேவ சமூகத்துக்கே வர முடியல? காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசமும் சந்தேகம். இங்கே வாய் கட்டப்படுற காரணமே அதாங்க. சகரியா மரியாதை மாரி, ஆண்டவரே உங்கள் வார்த்தை, நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, இந்த உலகத்தை தலைகீடாக பெரட்ட கூட உங்களால் முடியும், செஞ்சுட்டு போங்க. வயசான காலத்தில் பிள்ளை கொடுத்தா தோத்திரண்டு தானே போனோம். உனக்கு என்ன யோசனை வருது? தேவன் இப்படி தான் பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறையா கொடுத்தாலும், கொடுக்குறேன்னு சொன்னாலும், அவர் சொல்லும் போதே இங்கே நமக்கு வருது இப்படி சந்தேகம். எப்படி இது? உனக்கு வீடு தருவார் அப்படின்னா, ஆமாம் நான் இங்கே வாடகை கொடுக்க முடியாமல் இருக்கேன், வீடு தருவாராம். சந்தேகம், அவிசுவாசம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவ பிள்ளைகளே. அவனுக்கு அந்த வாயை ஊமையாக்குனது தண்டனை மட்டும் கிடையாதுங்க, தேவனுடைய வல்லமையை அவன் உணரணும். சகரியா உணரணும் தான் கர்த்தர் ஊமையாகிறாரு. நல்லா கவனிங்க, தேவனுடைய வல்லமையை நீங்கள் உணரணும். அது தண்டனை கிடையாது, தேவனுடைய வல்லமையை உணரணும். தேவனுடைய செயலை, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சந்தேகத்தால் தேவனுடைய செயல்களை நிறுத்த முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய செயல்களை உங்க சந்தேகத்தால் நிறுத்த முடியாது. அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். நீ சந்தேகப்படு, விசுவாசம் பண்ணு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, நான் செய்கிறத செய்து கொண்டே இருப்பேன் என்று தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றளைக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். உங்களெல்லாம் பார்த்து சோர்ந்து போக மாட்டார் அவரே. உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை காக்கிறவர் சோர்ந்து போவதும் இல்லை. ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டார். நீங்கள் சந்தேகப்பட்டு அவிசுவாசப்பட்டு அவரை பார்ப்பார், ஐயோ இவங்க சந்தேகப்படுறாங்களே, எப்படி இவங்ககிட்ட நான் அந்த வேலையை செய்கிறது? அப்படிப்பட்ட தேவன் இல்லை. நீ சோர்ந்து போ, அவிசுவாசப்போடு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்லிட்டேன்னா அதை நான் நிறைவேற்றுவேன், அதற்கு நானே முழு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பையும் அவர் எடுத்திருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவருடைய நேரம் வரும்போது நிச்சயமாக நடந்தே தீரும். ஏன் அவனை ஊமையாக்கினார்? ஊமையான பேச வைக்கிற தேவன், ஆனால் தேவனே ஒருத்தனை ஊமையாக்குறார். ஏன் தெரியுமா? இங்கே தேவ சமூகத்தில் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றணுன்னா நீ ஊர் பூரா போய் அவிசுவாசத்தோடு பேசுவேன். ஆமாம், தோதத்து வந்தார், என் எலிசபெத்துக்கு பிள்ளை பிறக்குங்கிறாரு, ஏன்பா இது நடக்குமா அப்படின்னு போய் பேசிகிட்டு இருப்பேன். இப்படி தான் ஊரில் போய் பேசுகிற உங்கள் வாயை நிறுத்துனீங்கன்னா போதும். தேவன் உங்களுக்கு சொன்னதை ஊரில் போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைவேறினதுக்கப்புறம் சாட்சியாக சொல்கிறத நிறுத்தக்கூடாது. அது சொல்லலாம் ஊரில் போய், கர்த்தர் நான் இப்படி இருந்தேன் இப்படி மாற்றினாருன்னு.
ஆனால் கர்த்தர் செய்வேன்னு சொன்னதை டமரா அடிக்கக்கூடாது. அங்கே 4 பேர் இருப்பேன், ஆமாம் பாப்பா இப்படி தான் அவங்கெல்லாம் கோயிலுக்கு போய் இப்படி ஆயிடுச்சான், அவங்க அங்கே போய் இப்படி ஆயிடுச்சான், நீ புதுசாக கிளம்பியிருக்கியாம்மா. அதுக்கு தான் கர்த்தர் வாயை மூடுறாரு. உங்கள் வாயை மூடணும். தேவன் சொன்னதை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்கள் வாயை மூடிட்டு இருக்கணும். வெளியே கண்டவங்ககிட்ட கண்டதை போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறதெல்லாம் தரிசனத்தெல்லாம் வெளியே போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது நிறைவேறும் போது அவங்க கண்ணுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தினாருன்னு சொல்லி. எஸ்தர் ராஜாத்திக்கு மொர்தெகாய் ஒரு கட்டளை கொடுத்தான். அங்கே அரண்மனையில் போய் இன்னும் குளம் அப்படின்னு சொல்லக்கூடாது, நீ யூதன்கிறத சொல்லக்கூடாது, நான் சொல்கிற வரைக்கும் சொல்லக்கூடாதுண்ணா. நேரங்காலம் வரும்போது அதெல்லாம் வெளிப்பட்டாங்க. யூதர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி வெளிப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு அவர் ரெடியாக இருக்கார். டைம் வரும்போது நடக்குங்க, நடக்காமலாம் போகாது. ஆனால் உங்கள் வாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை மூடிட்டு பேசாமல் இருங்க. அந்த நேரம் வரும்போது அவர் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கிறத பார்ப்பீங்க.